ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமான தலைப்பு, அதாவது குட்டி சுக்கரன். சின்ன வயசில் சுக்கர தசை வந்தது அப்படின்னாலே நிறையா பஞ்சாயத்தில் தூட்டுறோம். குட்டி சுக்கரையும் குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கரையும் கெட்டி கட்டடத்தையும் பிளக்கும் அப்படின்னாலாம் நம்ம பழமொழியில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிசேரியன் பண்ணுறதுக்கு டைம் வைக்கிறப்ப கூட அஸ்வினி மகம் மூலம், அதே மாதிரி பரணி பூரம் பூராடம், இந்த மூணு 6 நட்சத்திரத்தை தவிர்த்துட்டு வேறு நட்சத்திரத்தில் சிசேரியனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிசேரியன் ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அந்த இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஷார்ட்ஸில் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சுக்கர தசை பெரிய அளவில் பாதிக்கிறதும் உண்டு, யோகத்தை செய்கிறதும் உண்டு. கேட் ஆன் த வால்ங்கிற மாதிரி. பரணியில் பிறந்தவன் தரணி கட்டி ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணியில் பிறந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க எப்படி ஆண்டிருப்பாங்கன்னு தெரியும். அப்போது இந்த பரணிபுரம் பூராட நட்சத்திரம்ங்கிறது ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, அந்த சுக்கர தசை எடுத்ததுமே ஆரம்பிச்சிடும். எது குழந்தை பிறந்ததுமே சுக்கர தசை ஆரம்பிக்கும். சார், சுக்கர தசை யோக தசைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஜாதகனுக்கு அது யோக தசை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சுக்கர தசையில் எந்த குழந்தை வருதோ அவங்க தகப்பனாருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மோர் தென் 90% ஆஃப் த தகப்பனாருக்கு தொழிலை காலி பண்ணிடும். எது, அவர் ஒரு வேலையில் இருப்பார், அந்த வேலையை விட்டு வெளியில் வந்துடுவார். ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பார், அந்த தொழிலிருந்து வேறு தொழில் மாற்றி பண்ண வேண்டிய சூழலுக்கு போவார். அல்லது அதே தொழிலை இடம் மாற்றி பண்ணுவார், அல்லது அதே தொழிலில் இன்னொரு கூட்டாளி சேர்ப்பார். ஒரு சிலருக்கு அதை விட்டுட்டு வேற பக்கம் தொழிலுக்கு போயிடுவாங்க, சிலர் விட்டுட்டு வேலைக்கு போகிறது கூட உண்டு. அப்போது இது மாதிரியான பொசிஷன்லாம் எதனால் வருது? அந்த குட்டி சுக்கரன், சுக்கர தசை சின்ன வயசில் ஆரம்பிச்சதுன்னா குழந்தைய விட்டுரும், தகப்பனாரை டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப ரேர் இன் கேஸ், 99.99% தகப்பனார் சைடில் நிற்கும். அந்த 0.001% இருக்குது பாருங்கள், அது குழந்தைகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும், தாய் தகப்பனாரை விட்டுரும். அது ரொம்ப ரேர். சரி, இப்போ அஸ்வினி மகம் மூலம் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அஸ்வினி நட்சத்திரங்கிறது அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் சர்ஜரி அப்படின்னு வைக்கல, ஆதியில் மாதுரு கர்ப்ப செல்னிக்கு இருப்பு, அதாவது கேது தசை இருப்பு இருக்கிறது சும்மா கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். மொத்தமே 7 வருஷம் தானே, 2 வருஷம் 3 வருஷம் இருப்பு இருக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் திருப்பு நாப்பில் சுக்கர தசை ஸ்டார்ட் ஆகும். அப்போவும் சின்ன வயசில் சுக்கர தசை வரும். அதனால தான் இந்த 6 நட்சத்திரத்தை கடந்து சிசேரியன் வச்சாக்கும் சுக்கர தசையை சின்ன வயசில் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். சரி, நம்ம சிசேரியன் பண்ணலை, அல்லது பண்ணியே எடுத்தாச்சுப்பா, அல்லது நார்மல் டெலிவரியாக வந்தாச்சு, சுக்கர தசை வந்துருச்சு, என்ன செய்யுது அப்படின்னா, சுக்கர தசை ரொம்ப சின்ன வயசில் வருது. எது, கை குழந்தையா இருக்கையில் வருது, அவன் நடபழகிற ஸ்டேஜில் வருது. ஒரு 10-12 வயசு வரைக்கும் சுக்கர தசை வந்தாலே அது குட்டி சுக்கரனில் தான் வரும். அப்போது இந்த குட்டி சுக்கரன் அப்படின்னா, சின்ன வயசில் வரக்கூடிய இந்த சுக்கர தசை தகப்பனாரை கெடுத்துருமா அல்லது குடும்பத்தை கெடுத்துருமா அப்படின்னாக்கா, பாதிக்கிறதும் உண்டு, பாதிக்காமல் போகிறதும் உண்டு. இன்னும் ஒரு சிலருக்கு யோகமாகவும் செய்யும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும்ல, ஜோசியம் தான் நிற்காதுல்ல. எந்த விதியை எடுத்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகும். சரி, இப்போ சுக்கர தசை ஒருத்தருக்கு பாதிக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி இருக்கும், அல்லது மிகுந்த யோகமாக இருக்கணும்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை பிறந்தது சுக்கர தசைன்னா இங்கே, அப்போ அதுக்கப்புறம் தான் நான் மில்லு கட்டினேன், தொழில் பண்ணேன், தொழில் ஆரம்பித்தேன், அல்லது சொத்து வாங்கினேன், அவள் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் நான் வீடு கட்டினேன், எனக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சது, பெரிய லெவலில் சம்பாரித்தேன், பேரு புகழ் வாங்கினேன், நிறைய சொல்லுவாங்க. இது யாருக்கு? அதே சமயத்தில் இன்னொரு குரூப் எப்படி இருக்கும்னா, பிறந்ததும் பிரமாதமாக பண்ணிட்டான், அவனால் பண்ண முடிஞ்சது அவ்வளோதான், தாழ்ந்து 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 நாயினும் கீழாய் தாழ்ந்துவோ நக்கி குடி அதை நல்லதென்று சொல் அப்படின்றான்ல, அது மாதிரியான அளவில் தாழ்ந்து போனதுங்கிறது உண்டு. சொந்த பந்தத்தோட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை, பூர்வீகத்தில் பஞ்சாயத்து, இது இல்லாமல் தொழிலில் நசிஞ்சு போகிறதுங்கிறது இல்லாமல் ஹெல்த் ரீதியான தொல்லைகள், இதெல்லாம் தாண்டி வந்தான். இப்போ நினச்சா கூட நடுங்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. எது, அந்த சுக்கர தசை சின்ன வயசில் வந்தது. இப்படி ஒரு சாரர் சொல்லுவாங்க, அப்படி ஒரு சாரர் சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுக்குமான வேரியேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம எடுத்ததுமே குட்டி சுக்கரனா சின்ன வயசில் சுக்கரனா அது சரி வராது, அவ்வளோதான், நீ ஒன்றும் உருப்பிடுறதுக்கு மாதிரி வழி தெரியல, அதனால் விட்டுரு அப்படின்ற ஸ்டைலில் தான் போவோம். ஆனால் அப்படி கிடையாது.
சிலருக்கு அது யோகமாகவும் இருக்கும். அப்போ இது யாருக்கு யோகமா இருக்கும் அல்லது யாருக்கு தோஷமா இருக்கும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி அவங்க சம்பாதிப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறது, அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சுக்கிர தசையவே எடுத்துக்கிடுவோம். இந்த சுக்கிர தசை வந்து எப்படி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கட்டத்தில் சும்மா ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி பார்ப்போம். சுக்கிரன் வந்து எங்கே உட்காந்துருக்கார், லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வந்து கன்னியில் இருக்கார் அப்படி வச்சுக்கிடுவோம். லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து என்ன லக்னம் வச்சுக்கலாம், சரி வைங்க மகர லக்னம். இப்போ இதில் பாருங்க, லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் நீசமாக இருக்கிறார். இது ஒரு குழந்தையுடைய ஜாதகம்னு வச்சுக்குவோம். இவங்க அப்பா ஸ்தானத்திலேயே அந்த சுக்கிரன் நீசமாகிறார் மகர லக்னமாக இருந்தால், மற்ற லக்னமாக இருந்தால் கன்னியில் நீசமாகிறார். இப்போ இந்த மாதிரியான பொசிஷனில் வரக்கூடிய ஜாதகத்துக்கு மிக கடுமையான அளவில் அந்த சுக்கிர தசை பாஸ் ஆகும். இது ஃபைனான்ஷியல் ஹடில்ஸை கொடுக்கும், சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், சொந்த பந்தத்தோட வந்து கருத்து வேறுபாடை கொடுக்கும், இருக்கிற இடம் விட்டு இடம் மாற வேண்டியது வரும். சிலர் ஊரை விட்டு ஊர் மாறுவாங்க, ஏன் சிலர் நாடு விட்டு மைக்ரேட் ஆகி வேற நாட்டுக்கே மாறுறதுங்கிறதெல்லாம் கூட உண்டு. இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரனில் செய்யும். இப்போது நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறதா நினச்சி கொடுத்தேன்னாக்க ரொம்ப போட்டு குழப்பிடும். இதே நீசம் பெற்ற சுக்கிரன் ஜஸ்ட் ஒரு ஓரலாக மட்டும் தெரிஞ்சுக்குங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கிரன் நீசமாகி அவருடைய தசை சின்ன வயசில் வந்துச்சுன்னா அவங்க அப்பாவை உருட்டி எடுத்துறேன். ஆனால் அதே நீசம் பெற்ற சுக்கிரன் வக்ரமாயிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். குரு பார்த்திருந்தால், லக்னாதிபதியோட சேர்ந்திருந்தால், லக்னத்துக்கு 5, 9க்கு அதிபதியோட சேர்ந்திருந்தால் நியூட்ரல் ஆயிரும். அப்போ ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இப்போ பாருங்க, மேக்சிமம் பாதிப்பு அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் வந்து நீசமாகி அவருடைய தசை நடந்துச்சுன்னா வந்துடும். சரி, இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தபடியாக இந்த சுக்கிரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சிடுறார். யார் தகப்பனாருடைய ஸ்தானத்துக்கு மறைஞ்சாலும் சரி அல்லது அந்த ஜாதகனுக்கு மறைஞ்சாலும் சரி, 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சுழுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சுக்கிரன் இப்படி சிம்மத்தில் இருக்கார், லக்னம் மகர லக்னம்னே வச்சுக்குவோமே, அல்லது சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறார், இப்படி இருக்கிறார். இந்த மாதிரி இருந்ததுன்னா தகப்பனாருக்கு வந்து தொழில் ரீதியான சிரமங்கள் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி தகப்பனாருடைய தகப்பனார், அதாவது அப்பாவை பெற்ற அப்பா அல்லது அம்மாவுக்கு ஹெல்த் ரீதியாக அடி வாங்குங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த சுக்கிர தசையில் இம்பிட்டு விஷயம் இருக்கு. சரி, இதே சுக்கிர தசை யோகமாக பேசணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து எப்படி இருந்தால் பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் சிலர் வந்து சுக்கிர தசையில் நான் பிரமாதமாக வந்தேன், என் பிள்ளை சுக்கிர தசையில் தான் பிறந்தேன்னா இங்கே, அதுக்கப்புறம் தான்டா நான் மனுஷனாவே ஆனேன் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, அது எந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, சுக்கிரன் வந்து லக்னத்தை வந்து மட்டும் மாற்றி வச்சுக்கிருவோமே, கும்ப லக்னமாக வச்சுக்கிருவோம். இப்போ இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இது எந்த லக்னமாக இருந்தாலும் அப்படித்தான், நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக கும்ப லக்னம் போடுறோம். இப்போ சுக்கிரன் வந்து மீனத்தில் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இந்த ஜாதகனுக்கு இது ஒரு குழந்தையுடைய ஜாதகம்னு வச்சுக்குவாங்க. பிறந்த உடனே சுக்கிர தசை வருதுன்னா இந்த சுக்கிர தசை இவங்க தகப்பனாருக்கு மிகுந்த யோக தசையாக இருக்கும், பெரிய யோகத்தை செய்யும். இந்த மாதிரி ஜாதகம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என் பிள்ளை வந்ததுக்கப்புறம் சொத்து வாங்கினேன், வீடு கட்டினேன், வாசல் கட்டினேன், கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன், தொழில் ஆரம்பித்தேன், வெளிநாட்டுக்கு போனேன், நிறையா சம்பாரித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் வந்துடும். இதுதான் பிரைமான அமைப்பு. அப்போ சுக்கிரன் வந்து அங்கே உச்சமாய் நிற்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமான அம்சம். சரி, சுக்கிரன் உச்சமானா மட்டும்தானே ஐயா அப்படின்னாக்க, இப்போ சப்போஸ் இதே சுக்கிரன் வந்து கேந்திரத்திலேயே நிற்கிறார், 7ஆம் இடத்துலையே நிற்கிறார் அப்படி வச்சுக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இவரோட குரு சேர்ந்திருக்கார். இப்போ இந்த ஜாதகம் நல்லா இருக்குமா அப்படின்னாக்க, சின்ன வயசுல சுக்கிர தசை வருது அப்படின்னா மிக பிரமாதமான யோக திசை இந்த திசை. என்ன காரணம்? வேற ஒரு காரணமும் இல்லை. அந்த சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்திருக்கார், குரு தனகாரகன். அது இல்லாமல் சுக்கிரன் வந்து செல்வாக்கு குறிக்கக்கூடியவர். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுனால தகப்பனாரை ரொம்ப உச்சத்துக்கு தூக்கிட்டு போயிடும், உயரத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் இதில் 2ல் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடக்கூடாது, அப்படியே பலன் மாறிடும். 2மே வக்ரம் ஆகாமல் இருக்கணும், அல்லது 2மே வக்ரமாகி கூட ராகு எதிர்க்கணும், அப்பையும் இதே பலன் இதோட பிரமாதமாக வரும். அப்போ பாருங்க, ஒரே ஒரு கிரகம் சார், ஒரே ஒரு தசை சார், எம்பிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்களா? சின்ன சின்ன மாறுபாடுகள் கூட மிகப்பெரிய அளவில் பலன் எடுக்கிறதுல பெரிய பூமப் ஆகும்.
அதனால தான் பார்த்தா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரதசை குழந்தைக்கு நடக்கல, அவர் ஊரை விட்டு ஓடி இருப்பார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரதசை நடக்கல, அவன் கோடீஸ்வரனா பிழைச்சிருப்பான். இது அரசியல்வாதியாக இருப்பார், அரசாங்க வேலை கிடைச்சிருந்திருக்கும், என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் சுக்கிரதசை தான், 2 குழந்தைகளுக்கும். அவங்க தாய் தகப்பனாருக்கு இடையில அவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரியான அம்சம். சரி, இதை இன்னும் கூட தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னாக்க, இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டே வச்சுருவோமே, ஒரு ஜாதகத்தை போட்டுக்கிருவோம். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அதாவது 2021 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 11:26 AM பிறந்தது திண்டுக்கல்னு வச்சுக்கிறீங்க. லக்னம் விருச்சக லக்னம், ராசி சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம் மக நட்சத்திரம். இது ஒரு பையனுடைய ஜாதகம். இப்போ இவருக்கு பெரிய அளவில் வயசு ஒன்றும் ஆகிடல, இன்னும் சின்ன வயசுல தான் இருக்காப்புல. என்ன வயசாகுது? 2 வருஷம் 9 மாதம் இல்லையா? சரி, இப்போ 3 வயசு தான் நடக்குது. இந்த 3 வயசுல ஆல்ரெடி சுக்கிரதசைக்குள்ள இந்த ஜாதகம் வந்தாச்சு. இருக்கா பாருங்க. சுக்கிரதசை சுக்கிர புத்தி 2023 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு 2026 டிசம்பர் வரைக்கும் சுக்கிரதசை சுக்கிர புத்தி, 21 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்குது. இப்போ இந்த சுக்கிரதசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சக லக்னம் 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சி ஆகிறார். 2-3 வகையில் இதுக்கு யோகம் வந்துடும். எப்படி வந்துடும்னா, தகப்பனார் ஸ்தானம்னு சொல்றது எதை சொல்லுவோம்? கடகத்தை சொல்லுவோம். அப்போ கடகத்துக்கு அதை தகப்பனார் ஸ்தானத்தை லக்னமாக எடுத்துங்க. தகப்பனாருக்கு எப்படி இருக்கும்னா, கடகத்துக்கு 12ஆம் பாவம், கடகத்துக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்ததிபதி ஆட்சியாகி நிற்கிறார். யாரு? சுக்கிரன். 4ல் சுக்கிரன் ஆட்சியாகி நின்னா என்ன சார் பலன்? ஒரு நாளுக்குடையோன் நாளில் உடஞ்சாமி வார்க்குமேனும் மருவு வாக்கியேனும் பொன்னோன் மண்ணு சுக்கிரனும் கூடி தரு நாளில் இருக்க நாளோன் தயவுடன் பார்க்குமேனும் திருவுள வாகனம்தான் சித்திக்கும் என்று சொல்லி அப்படின்றான். வாகன வசதி, சொத்து சோகம் வாங்கிறதுங்கிறது நடக்கும். 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்ததிபதியான வாகனஸ்தானாதிபதி ஆட்சியாய் நிற்கிறார். வாகனநாத 4ல் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர ஊனம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் வரிசை சுத்தம். அப்போ வாகன வசதி, சொத்து சோகம் சேர்றது, வீடு வாச கட்டுறது, ஆஸ்தி அந்தஸ்து சம்பாதிக்கிறது. அந்த 4ஆம் இடத்துல நீர்பாய்ச்சலை குறிக்கக்கூடிய சுக்கிரன் உட்கார்றதுனால நீர்பாய்ச்சல் உள்ள நிலம் சம்பாதிக்கிறதுங்கிற, நில நீச்சு சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. சுக்கிரன் பாலை குறிக்குங்கிறதுனால பால் பண்ணை வைக்கிறது, தேங்காயை குறிக்கும் தோப்பு செய்கிறதுங்கிறது, அரிசியை குறிக்கும் சுக்கிரன், அதனால விவசாய நிலம் வாங்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரியான செட்டப்பில் இவங்க அப்பனை தூக்கி விடும் 4ஆம் பாவத்தில் ஆட்சி. அது மட்டும் இல்லை, 4ல் ஆட்சி மட்டும் இல்லை, அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கான்னு பாருங்க. ஜம்முன்னு இருக்கும் குரு பார்வை. இந்த குரு வந்து கடகத்துக்கு 9க்கு அதிபதி, பாக்யாதிபதி. பாக்யாதிபதி பார்வைப்படுறதுங்கிறதே யோகம். 9க்கு அதிபதி பார்வை எங்கெல்லாம் பட்டதோ அதெல்லாம் விருத்தி ஆகும். ஸோ அந்த வகையில் 9க்கு அதிபதியான குரு எங்கே பார்க்குறாரு? அந்த சுக்கிரனை பார்க்குறார். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவமும் விருத்தியாகும், தகப்பனாருக்கு 4ஆம் இடமான பாவகத்துவமும் விருத்தியாகும். அப்போ இது ரெண்டுமே விருத்தி ஆகிறதுங்கிறதுனால இந்த சுக்கிரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். இப்போ இதே சுக்கிரன் வந்து வக்கரமாக இருந்ததுன்னா சோலி முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படியே தழகீழான பலன். எப்படி இப்போ என்னெல்லாம் யோக பாக்கியம் சொல்கிறோமோ அதுக்கு நேர ஆப்போசிட்டாக கொண்டு போய் ஊரை விட்டு கிளப்பி விட்டுருமியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கிளப்புன்னு கிளப்பி விட்டுரும். இதே சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த குழந்தைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, 12ல் 12க்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகம் இல்லையா? எண்ணிய லக்னத்துக்கு 6 குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12ல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியான அவன். அது அவனுக்கு, எது இந்த பையனுக்கு பிரமாதமாக படிப்பான், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்க, தகப்பனாருக்கு பொருளாதார விருத்தி, பிள்ளைகளுக்கு செல்வாக்கில் விருத்தி, படிப்பில் விருத்தி அப்படின்ற மாதிரியான அமைப்பு பிரமாதமாக சொல்லும். இந்த இடத்துல குட்டி சுக்கிரன் வந்து கெடுத்துப்படும், அதை பண்ணிடும் இதை பண்ணிடும், அது பலன் தப்பாக போயிடும். இந்த ஜாதகத்தின்படி குட்டி சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிரனாக பரிமளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மாதிரியான அம்சம் தான் இதில் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஜாதகமெல்லாம். இப்போ இதே சுக்கிரன் வந்து தகப்பனாரை பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கணும், அல்லது 4ஆம் இடத்துக்கு பதிலாக 3ஆம் இடத்துல இருந்துருந்துச்சுன்னா நீசமாக இருந்திருக்கும். இப்பயும் பிரச்சனை வந்துடும். அப்போது ஒரு சுக்கிரதசை சின்ன வயசில் வந்துருச்சு அப்படின்னா, நீ சுக்கிரதசையில் பிறந்துட்ட, அல்லது குழந்தை பிறந்துருச்சு, அல்லது சின்ன வயசில் சுக்கிரன் அடுத்து வருது, அடுத்த தசை சுக்கிரதசையாக வருது, இந்த தசை பூராமே உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், சண்டை சச்சரவு வரும், குடும்ப நிம்மதி இல்லாமல் போயிடும், குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு எடுத்ததும் போகக்கூடாது. நான் என்ன சொன்னேன், 99.99% வந்து தகப்பனாரை தான் பாதிக்கும். யோகத்தை கொடுத்தாலும் தகப்பனாருக்கு தான் கொடுக்கும்.
அந்த 0.001% வந்து குழந்தைகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல குழந்தையும் பாதிக்காது, தகப்பனாரையும் பாதிக்காது. அப்போ இது மாதிரியான ஒரு டைம் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். சிசேரியனுக்கு டைம் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று அல்லது குரு பார்வை பெற்று அல்லது வந்து 5, 9க்கு அதிபதிகள் பார்வை பெற்று இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஒரு டயத்தில் வந்து இந்த சுக்கிரன் அவ்வளோ வலுவாக கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால தான் சிம்பிளாக அஸ்வினி மகம் மூலம் பரணிபுரம் போராடம்னு சொல்லக்கூடிய அந்த 6 நட்சத்திரத்தையும் விட்டுட்டு பாக்கி நட்சத்திரத்தில் வந்து சிசேரியனுங்கிற மாதிரியான டைப்பில் கொண்டுட்டு போயிட்டா கூட அவங்களுக்கு அந்த சுக்கிர திசையினுடைய இம்பேக்டிலிருந்து எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தப்பிச்சிருவாங்க முதல்ல. ஏன்னா இதுதான் கேட்ட அந்த வால்ங்கிற மாதிரி எங்கிட்டு குதிக்கும்னு சொல்ல முடியாது, ஜம்ப் பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு பக்கம். அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய ஸ்பெஷல். அப்போது சுக்கிர திசை அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக கையாள வேண்டிய பாயிண்ட் எது, மீட்டர் பாக்ஸில் போய் கை வைக்கிற மாதிரி. இந்த கரண்ட் மீட்டர் பாக்ஸில் வந்து அதுக்குள்ளே ஏதாவது திருப்பிலி அது இதுன்னு வச்சுருப்போம், அதை அப்படி திறந்து எடுக்கிறதுனா ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும்ப்பா அப்படின்னுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த அதனால் ரீடிங் அட்டைக்கிட்ட வச்சுருந்தோம்னா அதை பார்த்து எடுக்கிறது நம்ம பார்த்து நிதானமாக எடுக்கணும், ஈரக்கையில் போய் தொடாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அது மாதிரியான ஒரு பாக்ஸ். ஸோ இதை ரொம்ப கவனமாக கையாளலைன்னா ரிவர்ஸில் பேக் ஃபயர் ஆச்சுன்னா தாங்க முடியாது. அதான் அதனுடைய நிலை. அப்போ அந்த வகையில் சுக்கிர திசை சின்ன வயசில் வந்தால் யோக திசையாகவும் இருக்கும். அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கணும், அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கணும், அல்லது கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும், 9க்கு அதிபதி பார்வையில் இருக்கணும், குரு பார்வையில் இருக்கணும், அல்லது 5க்கு அதிபதி பார்வையில் இருக்கலாம், அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருந்தால் கூட அந்த திசை யோக திசையாக மாறிடும். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ சுக்கிர தசை குழந்தைகளுக்கு இருக்கா, டென்ஷனே ஆகாதீங்க, எடுத்து செக் பண்ணி பாருங்கள், பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும், நல்லா சம்பாதிப்பாங்க பெற்றோர்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.